الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. وقال رسول الله صلى الله عليه وسلم: تركت فيكم أمرين لن تضلوا ما تمسكتم بهما، كتاب الله وسنة رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக வல்லோனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முஹம்மதுன் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் உம்மத்தாகிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாகுக. அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானினுடைய வருகைக்கு முன்னதாக உம்மத்தே முஹம்மதியாவை தட்டி எழுப்பக்கூடிய சில இரவுகளை அல்லாஹ் நமக்கு அடையாளப்படுத்தி கொண்டே இருப்பான். ஒருவர் பல்வேறு வேலைகளில் இருக்கிறார் அல்லது மறதியில் இருக்கிறார். இவர்களை நினைவூட்டுவதற்கு ஏதேனும் ஒன்றை ஏற்படுத்தி கொள்வதுண்டு. அதே போலத்தான் ரமலான் வருவதற்கு முன்னதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த உம்மத்திற்கு சில விஷயங்களை நினைவூட்டிக் கொண்டே இருப்பான், ஞாபகப்படுத்திக் கொண்டே இருப்பான். நோன்பு வரவிருக்கிறது, உங்களை நீங்கள் தயாரிப்பு செய்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் நினைவூட்டும் இரவுகளில் ஒன்றுதான் இந்த மிஅராஜ் என்று சொல்லக்கூடிய மிக புனித இரவுகளில் ஒன்று. வரக்கூடிய திங்கட்கிழமை இரவு மிஅராஜினுடைய இரவாக இருக்கிறது. அப்ப அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை அல்லாஹ் அல் குர்ஆனில் என்ன கூறுகிறான், ஏன் ரசூலுல்லாஹ்விற்கு மிஅராஜ் என்னும் விண்ணுலக பயணம் ஏற்பட்டது, அந்த விண்ணுலக பயணத்தில் பெருமானார் என்னென்ன காட்சிகளை எல்லாம் கண்டார்கள், அதில் என்ன கடமையாக்கப்பட்டது, மிஅராஜ் ஏற்படுத்தப்படுவதற்குரிய நோக்கம் என்ன என்பதை பற்றி குர்ஆனிலும் ஹதீஸிலேயும் நாம் ஆராய்ச்சி செய்யும் பொழுது மிக ஆச்சரியமான விஷயமாக இருக்கிறது. முதல் கட்டமாக ஒருத்தவருக்கு வாழ்க்கையில் ஏதேனும் கஷ்டங்கள் ஏற்படுகிறது, ஒரு நெருக்கடி ஏற்படுகிறது, துன்பம் ஏற்படுகிறது என்றால் சுற்றி இருப்பவர்கள் அவருக்கு ஆறுதல் கூறுவது வழமை. கவலைப்படாதீங்க, அல்லாஹ் எல்லாத்தையும் லேசாக்குவான், இதையே நினைத்து கொண்டிருக்காதீங்க, இதை விட சிறந்ததை அல்லாஹ் உங்களுக்கு தருவான், எங்கேயே இருக்கிறதுனால தான் உங்களுக்கு பழைய நினைவுகள் வந்து கொண்டே இருக்கிறது, அதனால கொஞ்சம் இடத்தை சேஞ்ச் பண்ணுங்க என்பதாக சுற்றி இருப்பவர்கள் அவர்களுக்கு நினைவூட்டுவதும் ஆறுதல் சொல்லுவதும் வழமை. அதே போலத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 51வது வயதிலே நபித்துவம் பட்டம் கொடுக்கப்பட்டு சுமார் 11 ஆண்டுகள் கழித்து பெருமானாருக்கு மிக உறுதுணையாக இருந்த பெருமானாரினுடைய சிறிய தந்தை அபூ தாலிபுடைய வஃபாத்துடைய செய்தி,
பெருமானார் கேள்விப்பட்டு துடிதுடித்து போகிறார்கள். குஃபாரே மக்கா, காஃபிர்களுடைய தொல்லைகளுக்கு பெரும் தூணாக இருந்து பெருமானாரை பாதுகாத்த நபர்களில் ஒருவர் அபூ தாலிப். பெருமானார் இவருடைய வஃபாத்தின் செய்தியை கேள்விப்பட்டு மிகவும் துடிதுடித்து போகிறார்கள், அழுது கொண்டே இருக்கிறார்கள். குறுகிய காலத்திலே பெருமானாருக்கு உறுதுணையாக இருந்த, எல்லா காலத்திலும் கஷ்டத்திலேயும் கூட இருந்த அன்னை ஹதீஜா அம்மையாரினுடைய பிரிவு இன்னும் மேலிடியாய் போய் வந்தது ரசூலுல்லாஹ்விற்கு. துன்பத்திற்கு மேல் துன்பம், சோதனைக்கு மேல் சோதனை. ஒரு பக்கம் காஃபிர்களுடைய தொல்லை அதிகமாகிக் கொண்டே சென்றதே, இன்னொரு பக்கம் தனக்கு பாதுகாப்பாக இருந்த சிறிய தந்தை அபூ தாலிபினுடைய மரணம், தனது மனைவி ஹதீஜா அம்மையாரினுடைய மரணம் ரசூலுல்லாஹ்வை மேலும் மேலும் சிதைத்து கொண்டே இருந்தது. இந்த நேரத்தில் தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஆறுதல் தரும் முகமாக பெருமானாருக்கு விண்ணுலக பயணத்தை அல்லாஹ் ரசூலுல்லாஹ்விற்கு ஏற்படுத்தினான். விண்ணுலக பயணம் கிபி 612 வருடத்திலே இந்த பயணம் ஏற்பட்டது. வரலாற்று ஆசிரியர்களால் பதிக்கப்பட்டது. அப்ப தஸ்லியத்துல் கல்ப், பெருமானாரினுடைய உள்ளத்தை கவலையிலிருந்து சந்தோஷத்தின் பக்கம் திருப்புவதற்காக அல்லாஹ் பூமியிலிருந்து வானத்தின் பக்கம் எடுத்து சென்ற ஒரு மிஅராஜினுடைய பயணத்தை வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறாங்க. உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா தனது சிறிய தந்தை அபூ தாலிபினுடைய மகள் உம்மு ஹானி, இவர்களுடைய வீட்டில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கி கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்திலே பெருமானாருக்கு ஹஜ்ரத் வஹி கொண்டு வரக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நேரடியாக வந்து விட்டார்கள். யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் உங்களை விண்ணுலக பயணத்திற்கு நாடிவிட்டான். கது குதியல் அம்ர், விண்ணுலக பயணம், நீங்கள் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று அல்லாஹ் நிர்ணயித்து விட்டான். அதற்குரிய நேரம் வந்துவிட்டது, வாருங்கள் யா ரசூலல்லாஹ். பெருமானாரினுடைய முதல் கட்டமாக அவ்வளவு கவலைகளிலே பெருமானாருக்கு இந்த விண்ணுலக பயணம் மிகப்பெரிய ஆறுதல் தந்தது என்று வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறாங்க. எப்பொழுது விண்ணுலக பயணத்திற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தயாராகிறார்களோ அந்த நேரத்திலே அவர்களுடைய உள்ளம் கழுகப்படுகிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பெருமானாரினுடைய அந்த உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் வைத்து ரசூலுல்லாஹ்வினுடைய உள்ளம் திறக்கப்படுகிறது. ஒரு சைக்கினை ஒன்றை செய்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வினுடைய உள்ளம் பிளக்கிறது. உள்ளத்தை எடுக்கிறார்கள். 2 கிண்ணம், ஒன்றில் மாஉ ஜம்சம், ஜம்சம் தண்ணீர் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு கிண்ணத்தில் நூர், ஒளியை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வைத்திருந்தான். பெருமானார் முதல் கட்டமாக பெருமானாருடைய உடலிலிருந்து உள்ளத்தை எடுத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த ஜம்சம் தண்ணீரில் கழுவுகிறார்கள். விண்ணுலக பயணம் ஏற்படுவதற்கு முன்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறாங்க, உலகத்திலேயே முதலில் ஒரு ஒளியின் மூலமாக சர்ஜரியை அறிமுகப்படுத்தியது அந்த நேரத்தில் தான். முதல் கட்டமாக ரசூலுல்லாஹ்வினுடைய உள்ளம் அந்த மாஉ ஜம்சம் நீரால் கழுகப்படுகிறது. அதற்கு அடுத்து உள்ளே திறந்து பெருமானாரினுடைய உள்ளம் முழுவதுமாக கழுகப்பட்ட பிறகு அதற்கு அடுத்த இன்னொரு கிண்ணத்தில் வைக்கப்பட்ட ஒளியை கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உள்ளம் கழுகப்படுகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தன்னை சந்திப்பதற்காக வேண்டி பெருமானாரை உலகத்திலேயே தயாரிப்பு செய்து கொண்டிருக்கிறார். ரசூலுல்லாஹ்வினுடைய உள்ளம் கழுகப்பட்ட நிலையில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் இஸ்தஅத்த லக ஃபரஸ், உங்களுக்காக வேண்டி புராக் என்னும் வாகனம் தயாராக இருக்கிறது யா ரசூலல்லாஹ். ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்பொழுது எவ்வளவு டெக்னாலஜி வந்துவிட்டது, சர்வசாதாரணமாக நாம் எல்லாம் ஆச்சரியப்படுகிறோம். சுமார் 800 கிலோமீட்டர் தூரத்தை சுமார் 1 மணி நேரத்தில் 2 மணி நேரத்தில் வேகமாக கடக்கக்கூடிய புல்லட் ட்ரெயின்களை எல்லாம் பார்த்து நாம் ஆச்சரியப்படுகிறோம். ஆனால் உலகத்திலேயே அதிவேகமாக பயணிக்கக்கூடிய புராக் என்னும் வாகனத்தை 1400 வருடங்களுக்கு முன்னதாகவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அறிமுகப்படுத்தி விட்டான். ஒரு ஒளியினுடைய வேகத்தை பற்றி அறிவியலார் பதிவு செய்கிறாங்க. ஒரு ஒளி ஒரு செகண்ட், ஒரு வினாடிக்கு சுமார் 86,282 மைல் தூரம் வேகமாக பயணிக்கிறது. ஆனால் ரசூலுல்லாஹ்வினுடைய புராக் என்னும் வாகனம் அந்த ஒளியை விட மிக வேகமானது. அந்த ஒளி
இவ்வளவு வேகத்தில் பயணித்தாலும் நட்சத்திரத்திலிருந்து பூமிக்கு வந்து சேருவதற்கு 4 ஆண்டுகளாகிறது. ஆனால் புராக் என்னும் வாகனம் கண் இமைக்கும் நேரத்திற்குள் அது 7வது வானத்தை கடந்திருக்கிறது. எனால் வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறாங்க, உலகத்திலேயே ஒளியை விட அதிவேகமாக பயணிக்கக்கூடிய ஒரு வாகனம் இருக்கிறது என்றால் புராக் என்னும் வாகனம் தான். ரசூலுல்லாஹ் அதனுடைய அமைப்பை பற்றி சொல்லி காட்டுகிறாங்க. புராக் என்னும் வாகனத்தை நான் பார்த்தேன். அது குதிரையை போன்று இல்லாமல், கழுதையை போன்று இல்லாமல் நடுநிலையான ஒரு உருவத்தில் இருக்கிறது என்று வரலாற்று ஆசிரியர்களால் பதிவு செய்யப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புராக் என்னும் வாகனத்திற்கு கட்டளையிடப்பட்டு இருந்தது, உன் மீது உலகத்தினுடைய அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான ஹபீப் வரவிருக்கிறார். இதுவரைக்கும் இந்த புராக் என்னும் வாகனம் யாரையும் சுமந்தது கிடையாது, இனிமேல் சுமப்பதும் கிடையாது. ரசூலுல்லாஹ்வை ஒரே ஒரு தடவை அல்லாஹ் மிஅராஜிற்கு பயன்படுத்திய ஒரே ஒரு வாகனம் அந்த புராக் என்னும் வாகனம். அல்லாஹ் அல் குர்ஆனில் பதிவு செய்கிறான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. அந்த விண்ணுலக பயணத்திற்காக வேண்டி பெருமானாருடைய உள்ளத்தை எல்லாம் சுத்தம் செய்து புராக் என்னும் வாகனம் தயாராக இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா புராக் என்னும் வாகனத்தின் மூலமாக விண்ணுலகத்திற்கு அழைத்து வந்தான். புராக் என்னும் வாகனத்தில் ரசூலுல்லாஹ் ஏறி உட்கார்றாங்க. கண் இமைக்கும் நேரத்தில் மதீனா வந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, இது என்ன இடம்? யா ரசூலல்லாஹ், இன்னும் சிறிது காலத்தில் அல்லாஹ் உங்களுக்கு ஹிஜ்ரத் செய்வதற்கு அனுமதி அளிப்பான். நீங்க வந்து சேரக்கூடிய இடம்தான் இந்த மதீனா. இந்த மதீனாவை இப்பொழுது பார்த்து கொள்ளுங்கள் யா ரசூலல்லாஹ். ஹிஜ்ரத் இன்னும் வரல, 51வது வயதில் இந்த விஷய சம்பவங்கள் நிகழ்கிறது. அதற்கு அடுத்து புராக் என்னும் வாகனம் இன்னொரு திசையை நோக்கி பறக்க ஆரம்பிக்கிறது. அந்த இடத்திலே ஹதரத் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இது எந்த இடம் என்று கேட்கும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அல்லாஹ்விற்கு மிக பிடித்தமான ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பிறந்த ஒரு இடம்தான் இது என்று புராக் என்னும் வாகனம் பேசியது. அடுத்ததாக இன்னொரு இடத்தை நோக்கி பயணிக்கிறது. அந்த இடத்திலே ஒரு அழகிய நறுமணம் ஒன்று வீசிக்கொண்டிருக்கிறது. ஒரு நல்ல வாசனை, கஸ்தூரியை விட மிக அதிகமான வாசனையை அந்த இடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுகர்றாங்க. கேட்கிறாங்க, மாஹாதல் ஹுஷ்போ, இந்த நறுமணம் எங்கிருந்து வந்தது என்று கேட்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு சொல்லப்பட்டது, ஹஜ்ரத் ஃபிரௌன் வாழ்ந்த காலத்திலே மாஷிதா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியை ஃபிரௌன் கொடுமை செய்தான். ஃபிரௌன் கொடுமை செய்த அதே நிலையிலேயே அந்த பெண் வஃபாத்தாகி போனாள். அந்த வஃபாத்தான இடத்தில் அல்லாஹ் அடக்கம் செய்யப்பட்டது. அந்த இடத்திலிருந்து வரக்கூடிய நறுமணம் தான் இது என்று ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லப்பட்டவுடன் ரசூலுல்லாஹ் ஆச்சரியமாகிறாங்க. அதற்கு பிறகு இந்த வாகனம் நேராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாங்கிக் கொண்டு மஸ்ஜிதுல் அக்ஸா செல்கிறது, ஜெருசலம். அல்லாஹ் அல் குர்ஆனில் பதிவு செய்கிறான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராம். அந்த இரவில் மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா, அக்ஸாவிற்கு நாம் பெருமானாரை அழைத்து சென்றோம். அல்லாஹ் சொல்லுகிறார், அழைத்து சென்றோம். பெருமானாரை முழு உலகத்திற்கும் அல்லாஹ் அருட்கொடையாக ஆக்கியிருக்கிறார். அப்படிப்பட்ட பெருமானாரை முழு உலகத்திற்கும் அருட்கொடையான ரசூலுல்லாஹ்வை மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு வந்த உடனே எல்லா நபிமார்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்காக வேண்டி எதிர்பார்த்து நிற்கிறார்கள். அந்த இடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜமாஅத்தாக தொழ வைத்தார்கள். ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, வைதா அஹதல்லாஹு மீதாகன் நபிய்யீன் லமா ஆதைத்துக்கும் மின் கிதாபி வ ஹிக்மா ثم جاءكم رسول مصدق لما معكم. அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும், அவர்கள் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் உண்மை என்று நம்ப வேண்டும் என்று அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவில் இருந்த அத்துணை நபிமார்களும் ஒப்பந்தத்தை அல்லாஹ் எடுக்க வைத்தான். மிஅராஜுக்கு அழைத்து செல்லக்கூடிய முதல் கட்டம் இதுதான். மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும் இந்த சம்பவங்கள் நடக்கிறது. அதற்கு அடுத்து மஸ்ஜிதுல் அக்ஸாவில் இருந்து நேராக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ரசூலுல்லாஹ்வை விண்ணுலக பயணத்திற்கு அழைத்து செல்கிறார். கண் இமைக்கும் நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க,
நான் புராக் என்னும் வாகனத்தில் அமர்ந்து எவ்வளவு தூரம் நான் என் பார்வை படுகிறதோ புராக்குடைய வாகனத்தின் அடுத்த எட்டு அங்கு போய் நிற்கிறது. நான் பார்வை படக்கூடிய தூரம் அளவிற்கு அதனுடைய ஒவ்வொரு எட்டுக்களையும் அல்லாஹ் வைத்திருக்கிறானே, ஆனால் எவ்வளவு வேகம் கொண்டு போய் சேர்க்கப்படும் என்பதை நாம் யோசித்து பார்க்கிறோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறாங்க, மிஅராஜினுடைய பயணத்தை பற்றி பெருமானார் எனக்கு சொன்னார்கள். அப்பொழுது உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டில் படுத்திருக்கும் பொழுது வீட்டினுடைய தாழ்பால் அசைந்து கொண்டிருக்கிறதே, அசைவது நிற்பதற்கு முன்னதாகவே விண்ணுலக பயணத்தை அல்லாஹ் முடித்துக் கொண்டு அனுப்பிவிட்டான். வரலாற்று ஆசிரியர்கள் நினைத்து சொல்றாங்க, அது வேற ஒன்றும் இல்லை, உலகத்தினுடைய சுழற்சியையவே அல்லாஹ் நிற்பாட்டி வைத்திருக்கலாம் என்றும் வரலாற்று ஆசிரியரால் பதிவு செய்யப்படுகிறது. ஏங்க, சாதாரணமாக ஒரு எம்பி வர்றார், அல்லது ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பியோ அல்லது ஒரு பெரிய போஸ்ட்ல சிஎம் வருகிறார் என்று சொன்னால் எத்தனை விஷயங்கள் பாதுகாப்புக்காக வேண்டி அடுக்கு செய்யப்படுகிறது. ஒரு சிஎம் வருகிறார் என்று சொன்னால் அவர் வரக்கூடிய அத்தனை பாதைகளையும் செக் செய்யப்படுகிறது. அந்த பில்டிங்ல என்ன இருக்கு, வரக்கூடிய ரோடு சரியாக இருக்கா இல்லையா, மேடு பள்ளங்கள் சரியாக்கப்பட்டு இருக்கிறதா இல்லையா, டிராபிக்ல இவர் எங்க இடத்திலையும் போய் டிராபிக்ல நின்றுவிடக் கூடாது என்பதற்காக அந்த டிராபிக் லைட்டுகள் முழுவதையும் கண்ட்ரோல் செய்யப்படுகிறது. காரணம், ஒரு சிஎம் வந்து ஒரு செகண்ட் அந்த இடத்துல டிலே பண்ணி நின்றுவிடக் கூடாது என்பதற்காக அவர் செல்லக்கூடிய அத்துணை பாதைகளையும் சாதாரண ஒரு அரசாங்கத்தால் நிர்வகிக்கப்படுகிறது என்று சொன்னால், அகிலத்தை படைத்து பரிபாலித்திருக்கக்கூடிய அல்லாஹ்வினுடைய மிக பிடித்தமான ஹபீபினுடைய வருகைக்காக வேண்டி ஏன் முழு உலகத்தையும் அல்லாஹ் ஒரு நிமிடம் நிற்பாட்டி வைத்திருக்க கூடாது என்று வரலாற்று ஆசிரியர்களால் பதிவு செய்யப்படுகிறது. ஆனால் யோசித்து பார்க்கிறோம். அப்ப முதல் கட்டமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முதல் வானத்தில் வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் புராக் என்னும் வாகனத்தில் நின்ற உடனே கதவுகள் தட்டப்படுகிறது. துக்கல் பாப், உள்ளிருந்து கேள்வி வருகிறது, யார் அது? மன் அன்தும், நீங்க எல்லாம் யாரு? அன ஜிப்ரீல். உள்ளிருந்து சப்தம் வருது, உங்களோட வேற யாரு இருக்கிறா அப்படின்னு கேட்கிறாங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டதா? நாம், அனுமதி கொடுக்கப்பட்டு இருக்கிறது. உடனே கதவுகள் திறக்கப்படுகிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மற்றும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் வானத்திலே உள்ளே நுழைகிறார்கள். முதல் வானத்தில் உள்ளே நுழைந்தவுடன் ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், நான் முதல் கட்டமாக சய்யிதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்தை நான் பார்த்தேன். அவர்களை சுற்றிலும் பிச்சலங்கள் அமைந்திருந்தார்கள். ஒரு குழந்தைகளைப் போல அத்துணை நபர்களும் அவரை சுற்றி அமர்ந்திருந்தார்கள். உலகத்தில் வரக்கூடிய வந்துவிட்ட அத்துணை பிச்சலங்களும் அவர்களை சுற்றி அமர்ந்திருக்கிறார்கள். இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தனது வலது பக்கம் பார்க்கிறார், அந்த பிச்சலங்களை எல்லாம் பார்த்து சிரித்துக் கொண்டிருக்கிறார். இடது பக்கம் பார்க்கிறார், அந்த குழந்தைகள் பிச்சலங்களை பார்த்து அழுகிறார். அவர் முகம் வாடுகிறது. நான் கேட்டேன், மா ஹாதா, எதற்காக வேண்டி ஒரு பக்கம் பார்த்து அழுகிறீர்கள் என்று கேட்கவுடன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்றாங்க, யா முஹம்மதே, நான் வலது பக்கம் பார்த்தேனே, அத்துணை நபர்களும் கியாமத்தினுடைய இறுதியில் அவர்களுடைய தங்கும் இடம் சொர்க்கம் என்று அல்லாஹ் நிர்ணயித்திருக்கிறார். நன்மைகள் அதிகம் செய்வார்கள், தொழுகையில் நேமமாக தொழுவார்கள், அல்லாஹ் விதித்த வேதத்தை சரியான முறையில் நிறைவேற்றி தன் வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடிய நற்பாக்கியசாலிகள், இவர்கள் சொர்க்கவாதிகள். இவர்களை பார்த்தவுடன் நான் பூரித்து விடுகிறேன், சிரித்து விடுகிறேன், சந்தோஷம் அடைகிறேன். ஆனால் இடது பக்கம் பார்த்து கொண்டிருக்கிறேனே, அல்லாஹ்வின் கட்டளைக்கு மாறு செய்யக்கூடிய பாவிகள், தொழுகையில் அசட்டை செய்வார்கள், இறைவனுடைய வேதத்தை தன் வாழ்க்கை முதுகுக்கு பின்னால் ஆக்கிக் கொள்ளுவார்கள். இவர்களை பார்த்து என் மனம் வெம்புகிறது, அழுது கொண்டிருக்கிறேன் என்று சொல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்ததாக ரசூலுல்லாஹ் இரண்டாவது வானத்திற்கு செல்லுகிறார்கள். இரண்டாவது வானத்திலே சய்யிதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார். இவருடைய தோற்றத்தை பற்றி பெருமானார் சொல்றாங்க, குதுசிய கூட்டத்தினுடைய ஒரு நபரின் தோற்றத்தை குறிப்பிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த நபருடைய தோற்றத்தை ஒத்திருக்கிறார். அடுத்து மூன்றாவது வானத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் புராக் என்னும் வாகனத்தோடு பெருமானார் உள்ளே நுழையும் பொழுது உலகத்தினுடைய அழகர் சய்யிதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்தை பார்க்கிறார்.
அடுத்ததாக 4வது வானத்திலே போறாங்க நபி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். 5வது வானத்திலே போறாங்க ஹஜ்ரத் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். 6வது வானத்திலே போறாங்க நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். 7வது வானத்திலே போகும்பொழுது சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அத்துணை நபிமார்களும் ரசூலுல்லாஹ்வுடைய வருகையை எதிர்பார்த்து இருக்கும் பொழுது எழுந்து நின்று சலாத்தை சொல்லி அவர்கள் வரவேற்றார்கள். வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 7வது வானத்திலே சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்ததும் அவருடைய நெற்றியில் முத்தமிட்டார்கள். பிறகு சொன்னார்கள், குல் யா முஹம்மத், உங்களுடைய உம்மத்திற்கு நீங்கள் சொல்லுங்கள், சொர்க்கம் என்பது ஒரு காலியான பகுதி. ஒருவர் உங்களுடைய உம்மத்தை கத்திரு அத்கார் அல்லாஹ், சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்ற திக்ர்களின் மூலமாக மரத்தை நட வைத்து இந்த காலியான இடத்தை தோப்பாக மாற்றுங்கள், பூமியாக, புனித பூமியாக மாற்ற சொல்லி உங்களுடைய உம்மத்திற்கு சொல்லுங்கள் என்று சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லி காட்டுகிறார்களே. ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நபிமார்களுடைய இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகையை எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் எத்தி வைத்து கொடுத்து கொண்டே இருந்தான். 7வது வானத்திற்கு அடுத்ததாக அடுத்த அல்லாஹ்வினுடைய அர்ஷ் வருவதற்கு முன்னதாக சிதறத்துல் முன்தஹா என்று சொல்லக்கூடிய ஒரு இடம், அந்த இடத்திலே சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லிட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இதற்கு மேல் என்னால் வர முடியாது, இதோடு என்னுடைய பவர் முடிந்து விட்டது, இதற்கு அடுத்து ஒரு எட்டு எடுத்து வைத்தானே ஆனால் நான் சாம்பலாகி விடுவேன் யா ரசூலல்லாஹ், இதற்கு அடுத்து நீங்கள் தான் என்று சொல்லி சிதறத்துல் முன்தஹாவோடு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நின்றுறாங்க. அதற்கு அடுத்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை நெருங்குகிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், வன்னஜ்மி இதா ஹவா மா ضل صاحبه وما قوى وما ينطق عن الهوى إن هو إلا وحي يوحى علمه شديد القوى ذو مرة فاستوى وهو بالأفق الأعلى ثم دنا فتدلى. குர்ஆனிலே அல்லாஹ்விற்கும் ரசூலுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் நடந்த விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் அல் குர்ஆனில் பதிவு செய்து கொண்டே இருக்கிறான். விண்ணுலக இந்த பூமியில் நடந்த விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானல்லதி என்னும் 15வது ஜுஸுவில் குறிப்பிடுகிறான். வானுலகத்தில் நடந்த விஷயத்தை சூரத்து நஜ்மிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பார்த்தார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறும் வானத்தை மாத்திரம் பார்க்கவில்லை, வானத்தில் இருந்த சொர்க்கத்தினுடைய காட்சிகளை பார்த்து ரசிக்கிறார்கள், நரகத்தினுடைய வேதனைகளை பார்த்து ரசூலுல்லாஹ் அழுகிறார்கள், கண் கலங்குகிறார்கள். ஒரு கூட்டத்தை பார்க்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நரகத்தின் பக்கம் அழைத்து செல்லும் பொழுது அந்த கூட்டத்தில் இருந்த மலக்குகள் அந்த மனிதர்களுடைய கற்களை கொண்டு எரிகிறார்கள். கற்கள் தலையில் படுகிறது, தலை சுக்கு நூறாக தெரிக்கிறது. மறுபடியும் அந்த கல்லை எடுப்பதற்கு முன்னதாக தெரித்த தலை மறுபடியும் ஒட்டிக்கொள்ளுகிறது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மஹாதா, இது என்ன இவ்வளவு பெரிய வேதனையாக இருக்கிறதே? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்றாங்க, ஹாதா மா யுஸல்லி ஸலாத்தல் இஷா, இந்த கூட்டம், இப்படிப்பட்ட வேதனை செய்யக்கூடிய கூட்டம் இஷாவை தொழாமல் தூங்கி இருக்கிறார்களே, அல்லாஹ்வினுடைய தொழுகையில் அசட்டை செய்கிறார்களே, அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய வேதனை என்று பெருமானாருக்கு சொல்லப்பட்டது. இன்னொரு கூட்டத்தை பார்க்கிறாங்க, நிர்வாணமான நிலையில அடுப்பில் வைத்து வேக வைத்துக் கொண்டிருந்த நிலையில் பெருமானார் பார்க்கும் பொழுது ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இவ்வளவு கொடூரமான தண்டனையாக இருக்கிறதே, யாருக்குரியது என்று சொன்னவுடன் அவருக்கு சொல்லப்பட்டது, இவர்கள் நோன்புடைய காலத்தில் நோன்பு வைக்காமல் அசட்டை செய்தவர்கள். இன்னொரு கூட்டத்தை பார்க்கிறாங்க, ஒரு பெரிய கூஜா, அந்த கூஜாவில ஒரு தந்தூரி அடுப்பை போல இருக்கிறது, வாய் முனை சின்னதாக இருக்கிறது, கீழ் முனை பெரியதாக இருக்கிறது, கீழே நரகத்தினுடைய நெருப்புகள் கொளிர்ந்து விட்டு எரிந்து கொண்டே இருக்கிறது, கீழே நெருப்பும் சீலும் சலமும் ரத்தமும் வடிந்து கொண்டு இருக்கிறது, அந்த சீல் மேலே மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுகிறது. வேதனை உள்ளே நிர்வாணமான நிலையில் ஆண்களும் பெண்களும் இருந்து கொண்டிருந்தார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பார்த்து பயந்து போய் கேட்கிறார்கள், இவ்வளவு பெரிய கொடூரமான தண்டனையாக இருக்கிறதே, இது எதற்காக வேண்டி கொடுக்கப்படுகிறது என்று கேட்டவுடன் சொல்லப்படுகிறது, இவர்கள் உலகத்தில் வாழும் காலத்தில் விபச்சாரத்தில் ஈடுபட்டவர்கள், அதற்காக வேண்டி அல்லாஹ் இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னோன அடுத்த பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு கூட்டத்தை சந்திக்க போகிறார்கள். அவர்களுடைய வாய்ப்பகுதியை
ஒரு முனை, ஒரு கூரிய வாளை கொண்டு இந்த சைடும் கிழித்து கொண்டிருக்கிறாங்க. அந்த வாய் காது வரைக்கும் கிழிந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு கொடூரமான தண்டனை எதற்காக வேண்டி என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திடத்தில் கேட்டவுடன் பெருமானாருக்கு சொல்லப்பட்டது, இது உம்மத்தில் இருந்த பிரசங்கிகள், பிரசங்கம் செய்யக்கூடியவர்கள். இவர்கள் மக்களை குழப்பமான வழியின் பக்கம் இழுத்து சென்று கொண்டிருந்தார்கள். நல்லது எது தீயது எது என்று அறிந்து வைத்திருப்பார்கள். தெரிந்திருந்தும் கூட இவர்கள் உம்மத்தை குழப்பத்தின் பக்கமாகவே ஆழ்த்தி கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட பேச்சாளர்கள் என்று சொல்லப்பட்டது. அடுத்ததாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பெருமானாரை அழைத்து கொண்டு சென்றாங்க. இன்னொருடைய வயிற்றிலே நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது. அவருடைய வயிற்றில் பானையை போல இருக்கிறது. அந்த வயிற்றுக்குள் பாம்புகள் சூழ்ந்து கொத்தி கொண்டிருக்கிறது. தேள்கள் நிரம்பி இருக்கிறது. பெருமானார் கேட்கிறார்கள், இது என்ன கொடுமை வேதனையாக இருக்கிறது என்று சொல்லும் பொழுது, உலகத்திலே வாழும் காலத்தில் இவர் தன்னுடைய சம்பாத்தியத்தை ஹராமான வழியில் அமைத்துக் கொண்டார். ஏழை எத்தீம்களுடைய பொருட்களை இவர் சாப்பிட்டார். அதனால் அல்லாஹ் இந்த வேதனையை செய்கிறான் என்று அவருக்கு பெருமானாருக்கு சொல்லப்பட்டது. அடுத்த கூட்டத்தை பார்க்கிறார்கள். உடல் முழுவதும் மனித உடலாக இருக்கிறது. ஆனால் முகம் மற்றும் ஹின்சீர் பன்றியின் தோற்றத்தில் இருக்கிறது. பெருமானார் அதை பார்த்து முகம் சுளித்து போனார்கள். இவ்வளவு கொடூரமான தண்டனை யாருக்கு கொடுக்கப்படுகிறது என்று கேட்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்றாங்க, ஹலஃபுல் கிதுப், இவர்கள் உலகத்தில் வாழும் காலத்திலே பொய்க்கு தோதுவாக பொய் சத்தியத்தை அதிகம் செய்தவர்கள். அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் இந்த தண்டனையை தயாரிப்பு செய்து வைத்திருக்கிறான் என்று பெருமானாருக்கு சொல்லப்படுகிறது. அடுத்ததாக பெருமானார் நரகத்தினுடைய அத்துணை வேதனைகளையும் பார்த்துவிட்டு உம்மத்திற்காக வேண்டி துவா செய்கிறாங்க. சொர்க்கத்தின் பக்கம் செல்கிறாங்க. சொர்க்கத்தினுடைய அத்துணை நியாமத்துக்கள் அருட்கொடைகளையும் பார்க்கிறாங்க. சொர்க்கத்தினுடைய மலக் காவலர் ரிஸ்வான் என்ற மலக்கை பார்க்கிறார்கள். நரகத்தின் காவலர் மலிக் என்ற மலக்கை பார்க்கிறாங்க. இவ்வளவு அத்துணை விஷயங்களை பார்த்துவிட்டு அங்கிருந்து தொழுகையை நமக்கு உம்மத்தே முஹம்மதியாவிற்கு வாங்கி கொண்டு வர்றாங்க. அப்படிப்பட்ட மிக உன்னதமான ஒரு பொக்கிஷத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தொழுகையாக இந்த உம்மத்தே முஹம்மதியாவிற்கு தந்திருக்கிறான். மிஅராஜ் நமக்கு தரக்கூடிய படிப்பினை இதுதான். சொர்க்கத்தினுடைய விஷயங்களை கேட்டு ஒருவர் தன்னைத்தானே அந்த தன் சொர்க்கத்தில் இணைப்பதற்குரிய அமல்களை செய்ய வேண்டும். நரகத்தின் வேதனைகளை கேள்விப்பட்டு அதிலிருந்து பாதுகாத்து தன்னை தப்பித்துக் கொள்வதற்கான வழிகளை ஒருவர் தயாரிப்பு செய்துவிட்டால் மிஅராஜ் நமக்கு தரக்கூடிய மிக முக்கியமான படிப்பினைகள் ஒன்று. அதற்கு அடுத்து மிஅராஜுடைய படிப்பினையில் இன்னொன்று, அல்லாஹ் சொர்க்கத்தை தொழுகையை வானுலகத்தில் வைத்து நமக்கு கடமையாக்கி இருக்கிறார். உலகத்தில் ஷரியத்தினுடைய நிறைய சட்டங்கள் அத்தனையும் பூமியில் தான் கடமையானது. ஆனால் தொழுகையை மாத்திரமே அல்லாஹ் வானத்தில் கடமையாக்கி இருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? ஒரு முஃமின் 2 ரக்காத்து தொழுது விட்டு அல்லாஹ்விடத்தில் கேட்கும் பொழுது அல்லாஹ்வோடு பேசக்கூடியவராக மாறிவிடுகிறார். அல்லாஹ்வோடு பேசுகிறார். அடியான் தக்பீர் கட்டி நிற்கும் பொழுது அத்துணை அமல்களையும் அல்லாஹ் விட்டுவிட்டு அடியானை பார்க்கிறான். காரணம் என்ன? இந்த தொழுகை இருக்கிறதே, நபிமார்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய வஹீயின் அந்தஸ்தை அல்லாஹ் இந்த ஒவ்வொரு நபருக்கும் கொடுத்திருக்கிறான். சஹாபாக்கள்லாம் துள்ளி குதித்தார்களாம். அல்லாஹ் எங்களுக்கு தொழுகையை கடமையாக்கி இருக்கிறான். இனிமேல் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்விடமிருந்து வஹீயை வாங்கி எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. எங்களுக்கு தொழுகை ஒன்றே போதும். அல்லாஹ்விடத்தில் நாங்கள் நேரடியாக பேச ஆரம்பித்து விடுவோம். அப்படிப்பட்ட உன்னதமான தொழுகையை இந்த மிஅராஜில் இருந்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கடமையாக்கி இருப்பதனால் ஒவ்வொரு நபரும் நாம நிய்யத்து செய்வது, இனிமேல் வரக்கூடிய காலங்களில் ரமலான் மாத்திரமல்ல எல்லா காலங்களிலும் ஐவேளை தொழக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அதற்குரிய உறுதியை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில்